ஆமென். நமக்கு இது முடிஞ்ச உடனே கீழே சண்டே ஸ்கூலில் யூத் மீட்டிங், வாலிப பிள்ளைங்கள்லாம் நீங்கள் யூத் மீட்டிங் கலந்து கொள்ள முடியாது, கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். யார் யாருக்கெல்லாம் நியூ இயர் சர்வீஸ் ஆசீர்வாதமாக இருந்தது? நல்லா இருந்ததா? ஆண்டவர் பேசினாரா? ஆமென். நிறைய பேர் விஷயம்லாம் பார்த்தான்னு சொல்கிறாங்க. நியூ இயர் சர்வீஸ் ரொம்ப 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 நல்லா இருந்துன்றாங்க. விஷயம்லாம் பார்த்தேன். நீங்கள் விஷயம்லாம் எதனா பார்த்தீங்களா? பெரிய காரியங்களை நியூ இயர் சர்வீஸில் ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியல, நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. கர்த்தர் பலத்த காரியங்களை செஞ்சுருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நியூ இயர் சர்வீஸில் என்ன மெசேஜ்னு தெரியுங்களா? ஞாபகம் இருக்குதுங்களா? திறந்த வாசலை 3, வெளிப்படுத்தல் 3:8, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சரி, வாசலை திறந்தவொடனே என்ன பண்ணுறாருங்க? வாசலை திறந்தவொடனே போஜனம் பண்ணுறாரா? வாசலை திறந்தவொடனே தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். நம்ம வாசல் ரொம்ப முக்கியமானது. வாய் தான் அது வாசல். இந்த வாயில் தான் நிறைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டோம், அப்படியே போயிடுச்சு. ஆசீர்வாதம் போனது காரணமே என்னன்னா வாய் தான். அதனால் அந்த வாசல் என்ன பண்ணுறாரு? தாழ்பால்களை பலப்படுத்துகிறாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? போஜனம் பண்ணுகிறார். நீதிமானுடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு? தட்டுறாரு. நீதிமானுடைய வாசல் என்ன பண்ணுறது? திறக்கப்படுது, நீதியின் வாசல். அப்போது அவர் போஜனம் பண்ணுறாரு. போஜனம் பண்ணிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருனா அவனுக்காக வேலை செய்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? போயிட்டு கோணனானவனை என்ன பண்ணுறாரு? செவ்வையாக்குறார். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? அவனை வாசலை பலப்படுத்துகிறாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக தான் நம்ம அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:10 பார்த்தோம். அவனை பலப்படுத்தி சகாயம் செய்கிறான்னு பார்த்தோம். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பலப்படுத்துறது மட்டும் இல்லை, சகாயம் பண்ணுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எப்படி சகாயம் பண்ணுறாரு? எப்படி பலப்படுத்துகிறாருன்னா, வார்த்தையினால். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி அவன் விசுவாசம் நடக்கும்போது அந்த வார்த்தை அவனை பேலன்ஸ் செய்கிறதுன்னு பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயரில் பார்த்தோம். இந்த 3 நாள் ப்ரேயரில் கொடுத்தோம். அந்த வார்த்தையை அங்கேயும் கொடுத்தேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் எதுலேருந்து நம்ம பார்த்தோன்னா, கோரேஸை குறித்து தான் நம்ம பார்த்தோம்ல. கோரேஸுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கோணலானவனுடைய செவ்வையாக்குறார். வெங்கல கதை அவனுக்கு முன்னாடி உடைக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கோரேஸை குறித்து. நம்ம பார்க்க ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. இந்த வருஷமே சபைக்கு ரொம்ப ஆசீர்வாதமான வருஷம். சபைக்கு ஆசீர்வாதம். ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வசனம் அவர் திறவுகோல் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஸ்டேஜில் ராஜாவை போல ஏறி வந்தாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தாவீதின் திறவுகோல் உடையவராய் அவர் வெளிப்பட்டார் நம்ம சொல்லணுமே. அந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவர் ராஜா போல் வந்தாராம், ஸ்டேஜில் ஏறினாராம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பயங்கரமான ஒரு வருஷம் இது. ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பாக சுதந்திரிக்கிற வருஷம். ஆமென். அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? வாசலை திறந்துட்டார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அந்த வாசலை திறந்த வாசல் அவர் பூட்டுருவார் கூட. இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். ஆனால் வாசல் திறந்துட்டார். ஆனால் பைபிள் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், எல்லாருக்கும் ஒவ்வொன்று பார்க்குறீங்க. சரி, மெசேஜுக்குள்ளே போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 வாசிங்க. 1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். போதும் பாருங்க, கோரேசுக்கு முன்னாடி வாசல்கள் பூட்டப்படாது, திறந்து வைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஏன் திறந்து வைக்கப்படும்? கோரேசுக்கு முன்பதாக வாசல்கள்
ஏன் திறந்து வைக்கப்படும்? பூட்ட முடியாது, திறந்தே தான் இருக்கும். ஏன்னா கோரேஸை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேஸுக்கு முன்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் என்ன பண்றாருன்னா இந்த வருஷத்துல சபைக்கு ரொம்ப ஆசீர்வாதமான வருஷம். யாருக்கு ஆசீர்வாதமான வருஷம்னா, எந்த மனுஷன் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறானோ அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எந்த மனுஷன் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு தான் என்னன்னா அவர் திறந்த வாசல் என்ன பண்ணோம், திறந்துனே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஏதோ திறக்கிறாருன்னா ஏதோ கதவை திறக்கிறது இல்லை, அவர் தடைகளை உடைக்கிறாராம். கோணலானதை என்ன பண்றாராம், செவ்வாய்ப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, வாக்குத்தத்தம் வரும்போதே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த தடை பண்ண அசுத்த ஆவியை ஆண்டவர் என்ன பண்றாரு, கையில கொடுத்துதான் நம்ம என்ன பண்ணோம், எடுத்துக்கணும். ஆமென். பைபிள் அப்படிதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஜோசுவா எழுத நிருபம் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை. பாருங்க, எரிகோவுடைய வாசல் என்ன பண்ணுச்சுன்னா அடைக்கப்பட்டிருந்து, ஒருத்தரும் உள்ள போல, ஒருத்தரும் வெளியே வரல. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்து. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அது வந்து திறக்கப்படாத இருக்குது, தடையா இருக்குது. ஆனா தடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கையில என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அது தடையா இருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நான் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு நான் பண்றேன் ஜோசுவாவுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு திறந்த வாசல் வச்சுட்டேன்னு சொல்லும் போது எதெல்லாம் தடை பண்ணுச்சோ அந்த தடை பண்ண ராஜாவை என்ன பண்ணிட்டாருன்னா துதியின் வாசல் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆமென், அல்லேலூயா. துதியின் வாசல்னா எல்லாருமே, சபைன்னா நம்ம எல்லாருமே. அல்லேலூயா. நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. நீங்க எதெல்லாம் தடையா நினைச்சீங்களோ அந்த தடை பண்ண அசுத்த ஆவி உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, பொருளாதாரத்தை தடை பண்ண தரித்திரத்தின் ஆவிய இந்த வருஷம் என் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. பலவீனப்படுத்தின அசுத்த ஆவிய என் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. சமாதானத்தை கெடுத்த அசுத்த ஆவிய இந்த வருஷம் என் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இப்போ ஒப்பு கொடுத்துட்டு சொல்றாரு, ஜோஷுவா உன் கையில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனா நீ எப்படி தெரியுமா சுதந்திரிக்கிறது? இப்போ அடுத்த வசனம், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக, 7 ஆசாரியர் என்ன பண்ணுமா, பெட்டிக்கு முன்பாக. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெட்டிக்கு முன்பாக 7 ஆசாரியர் என்ன பண்ணும், எக்காலங்கள் என்ன பண்ணும், எடுத்துக்கொண்டு அவன் என்ன பண்ண, ஊத ஆரம்பிக்கணும். பாருங்க, பெட்டி ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இந்த பெட்டிக்கு முன்னாடி போயிட்டு என்ன பண்ணனா, இந்த பெட்டியை விட்டு தூர போகக்கூடாது, பெட்டி உன் கூட இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் தடைய பண்ண அந்த அசுத்தாவை என்ன பண்ண உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனா நீ சுதந்திரிக்கிற விதம் எப்படி தெரியுமா, நீ எப்படி இருக்கணும்னா பெட்டிக்கு முன்னாடி போகணும். இங்க இன்னொரு சொல்றாரு பாருங்க. இப்ப பாருங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இந்த ஜோஷுவாவை நீங்க படிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஜோஷுவா நிருபத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வழி இதில் நிறைய கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், மோசைக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்னா சொன்னார். மோசஸ் கிட்ட சொன்னார், நான் பாலும் தேனும் கொடுக்குற கானான் தேசத்தை ஒன்று கொடுப்பேன் சொன்னார் பாருங்க. ஆனால் ஜோஷுவா கிட்ட என்ன பண்ணுறாருன்னா அதை சுதந்திரிக்கிற வழிமுறைலாம் சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு சபைக்கு என்ன பண்றாருன்னா சுதந்திரிக்கிற வழிமுறையை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கிருபையா என்ன பண்றாரு சொல்லி கொடுக்கிறார். அதை காது உள்ளவன் என்ன பண்ணுவான், கேட்க கடவான். ஆமென். இன்னைக்கு நம்மளுக்கு காது, ஆவிக்குரிய காதில் நீங்கள் கேட்கும் போது நான் சொல்கிறேன், நீங்கள் சுதந்திரிப்பீங்க. இந்த 2026 நீங்கள் தடைகளை உடைத்த அந்த வழிக்குள்ளே பிரவேசி உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க, உங்கள் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வீங்க, உங்கள் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு சுதந்திரிக்கணும். எப்படி சுதந்திரிக்க போகிற ஜோஷுவா? ஆனால் ஆசாரி என்ன பண்ணும், பெட்டிக்கு முன்னாடி போகணும். இங்கே பாருங்க,
காலங்காலமாக இவங்க சுதந்திரிக்க முடியாதபடிக்கு 2 காரியம் தடையாக இருந்ததுன்னா, ஒன்று யோர்தான், இன்னொன்று என்னது, எரிகோ. இதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க பயப்படுவாங்க. யோர்தானை பார்க்கும் போது பயப்படுவாங்க, எரிகோ பார்க்கும் போது பயப்படுவாங்க. ஆனால் இந்த 2 காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அந்த 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, யோர்தான்ல போயிட்டு பெட்டியை தூக்கி இருக்கிறவன் என்ன பண்ணோம், ஆசாரியம் போய் கால் வைக்கணுங்க. கால் வச்சா அந்த பட்ட மாத்திரத்துல அந்த யோர்தான் என்ன பண்ணுமா, குவியலாய் நிற்கும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க காலு படும் போதே நீங்க எந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரோ, எது வரைக்கும் தடை பண்ணி அது முடியாது, ஏன்னா அது ஆகாது, சமாதானம் வராது, சுகம் வராது, அந்த பொருளாதாரத்தை சுதந்திரிக்க முடியாது, என்னால் முடியாதுன்னு சொன்ன இடத்துல நீங்க நின்னீங்கன்னா திறந்த வாசலை பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜோஷுவா உடன்படிக்கை பெட்டி ரொம்ப முக்கியமானது. அவங்க குழந்தைய அவங்க பார்த்துக்கிட்டோம், அது அவங்க மேலே உண்ட பாரம். மற்ற குழந்தை நீங்கள் இந்த குழந்தை அந்த குழந்தை யாருது, அனிதாதா? இந்த குழந்தை சுமனுடைய பாரம். அந்த குழந்தை அனிதாவோட பாரம். நாளைக்கு ஆண்டவர் குமாரி சிஸ்டர் கிட்ட கேட்பாரு, இவங்களுக்கு எடுக்க அவங்க குழந்தை நீ ஏன் பார்த்துங்க, அவங்களுக்கு தான் நான் கொடுத்தேன் அந்த பொறுப்பை, நீ ஏன் பார்த்துன்னு நீ மெசேஜ் கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பாரு. அதனால தான் நான் குழந்தை வச்சுக்கிறேன், கணவன் மணியாக வாங்க, ஒருத்தர் குழந்தை பார்த்துங்க, ஒருத்தர் என்ன பண்ணுங்க, மெசேஜ் எழுதுங்க. 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, மெசேஜ் எழுதுங்க. ஒருத்தர் குழந்தைய பார்த்துங்க, ஒருத்தர் மெசேஜ் எழுதுறது ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தையும் வளர்க்கணும், மெசேஜையும் கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. அதனால் அந்த குழந்தைய பார்த்துன்னு இந்த குழந்தைய விட்டுறாதீங்க. ஆமென். கிறிஸ்து குழந்தையாக அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறார், வார்த்தையாக கொடுக்கப்படுகிறார். அந்த வார்த்தை உருவாகும் வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. பாருங்கள், சுமனுக்கு எவ்வளோ அப்பா பொறுப்பாயிட்டார் பாருங்க. அம்மா பொறுப்பாயிடுங்க, எழுதுங்க. அவர் கேட்கணும், அவர் கடை போய் சொல்லுங்க. சரி, ஓகே தம்பி, நீ இங்கே கூட சேர் போட்டு உட்காந்துக்கலாம் வெளியவே. சரி, அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சுகந்தரிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னால தனியா சுகந்தரிக்க முடியாது. பாருங்க, நிறைய பேர் பார்த்துங்க, வாக்குத்தத்தம் வந்தவொடனே என்ன பண்றாங்கன்னா கிடைச்சிட்டுன்றாங்க. கிடைக்காதுங்க. ஆனா வாக்குத்தத்தத்தை சுகந்தரிக்கிறதுக்கு ஒரு பலன் தேவைங்க. அந்த பலன் தான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் தான் எங்க இருக்குதுன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவன் மேல என்ன பண்ணுதுன்னா, அந்த அபிஷேகம் அப்படியே இறங்கி அந்த அபிஷேகம் காலில் போய் நிற்குது. காலை வைக்கிறான், யோர்தான் குவியில நிற்குது. ஆமென். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வருஷம் 1 hour தனியாக உட்காந்து அந்நிய பாஷையில் பேசுங்க. 1 hour சாலிடாக அடிங்க. 1 hour எந்த டைம் நீங்கள் வேலைக்கு போங்க, எங்கே வேணாலும் 1 hour உட்காருங்க. 1 hour உட்காந்து எதுவுமே பேசாதீங்க, எதுவுமே ஜெபம் பண்ணாதீங்க. இந்த தமிழ்லலாம் ஜெபம் பண்ணாதீங்க, அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய தலை இதுதான் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை இதுதான் ஆண்டவரே. ஆண்டவரே, இது வரைக்கும் என்னால் சமாளிக்க முடியல, இதை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்று செய்கிறேன். எனக்கு வேண்டிக் கொள்வது என்னதுன்னு தெரியாத போது பரிசுத்த ஆவியான வாக்கு கடங்கா பெருமூச்சியோட வேண்டுதல் பண்ணுவார் பைபிள் சொல்லுது. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை என்னால் 1 hour ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்களா, காலவர் பிரிச்சிங்க. காலையில் காலவர் பண்ணுங்க, மதியானம் ஒரு காலவர் பண்ணுங்க, ஈவினிங் ஒரு காலவர் பண்ணுங்க, நைட்டு ஒரு காலவர் பண்ணுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலவரை விட 1 hour அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. ஆனால் முடியாதவங்க காலவர் பண்ணுங்க. யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, அந்நிய பாஷை யாரெல்லாம் பேசுவீங்க, தயவு செய்து இந்த வருஷம் நீங்கள் 1 hour பண்ணுங்க. நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளே நீங்கள் சுகந்திரிக்கலாம், என்னை கேளுங்க. ஆமென். ஆனால் 1 hour சாலிடாக என்ன பண்ணோம், இதுதான் பிரச்சனை ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே, இது என்னால் சுதந்திரிக்க முடியல ஆண்டவரே, இந்த பிரச்சனை மாறவே மாட்டுது. ஆனால் நான் 1 hour என்ன பண்ணுறேன், பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. பொருத்தனை காணிக்கப்படு, பொருத்தனை இதான் பொருத்தனை ஆண்டவரே, என்ன 1 hour நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிற மாதிரி மாறாதெல்லாம் மாறும்.
நடக்காதெல்லாம் நடக்கும். அபிஷேகத்துக்கு முன்னாடி கோரேசுடைய மேலே இருந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி வெங்கல கதவுகள் என்ன பண்ணிச்சான்? திறந்தே இருந்துதான். அல்லேலூயா. வெங்கல கதவுகள்லாம் உடைக்கப்பட்டுதான், இரும்பு தாள்கள்லாம் முறிக்கப்பட்டுதான். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பிசா? அது திரும்பவே தெரிந்தாதுங்க, அது மாறவே மாறாதுங்க. நான் சொல்றேன் பாருங்க, எல்லாம் என்ன பண்ணனா அபிஷேகத்துக்கு முன்னாடி உடைக்கப்படும். ஆமென். அல்லது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஜோஷுவா பார்த்து, ஜோஷுவா அது எப்படி மாற முடியாது ஜோஷுவா, அந்த யோர்தான் பார்த்தியா, நீ நினைக்கிற அங்கே மோசஸ்லாம் 10 அற்புதம் செஞ்சார், அவராலே முடியல, உன்னால எப்படி முடியும்னு கேட்டிருப்பாங்க. அல்லேலூயா. காலங்காலமாக அந்த மனுஷன் இப்படி தான் இருக்கிறாரு, திருந்தவே மாட்டார். நான் சொல்கிறேன், அபிஷேகத்துக்கு முன்னாடி எல்லாம் மாறும். ஆமென். அல்லேலூயா. அப்போ சுகந்தரிப்புன்றது வார்த்தை மட்டும் கிடையாது, அதை சுகந்தரிக்கிறதுக்கு அபிஷேகம் தேவை. ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம்லாம் சுகந்தரிக்க முடியாது பாருங்க, அபிஷேகம் இருந்தால் தான் சுகந்தரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த தடைகளை உடைக்கிறதுக்கு அபிஷேகம், ஆனால் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு பாருங்க, இந்த ஜோஷுவா என்ன பண்ணுறாருன்னா, ஜோஷுவா ஏதோ சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது பாருங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆசாரியங்கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்களாம் என்ன பண்ணோம், பெட்டி வச்சு என்ன பண்ணோம், போயிட்டு நிற்கணும்பா, மேலே தூக்கி என்ன பண்ணோம், யோர்தான் கரையில் போய் நிற்கணும், தண்ணி ஓடுது பாரு, அங்கே போய் நிற்கணும். எரிக்கோக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நீங்கள் பெட்டிக்கு முன்னாடி நடக்கணும். நடப்பான அவன்லாம் யாருன்னா மோசஸுக்கு முன்னாடி வளர்ந்தவன். ஜோஷுவா இது வரைக்கும் அற்புதம் செய்யலைங்க, ஒன்றுமே பண்ணல. ஜோஷுவா பேச்செல்லாம் கேட்க முடியாது, ஏன்னா ஜோஷுவா ஒன்றுமே கிடையாது. ஜோஷுவாக்கு யுத்தம் தான் பண்ண தெரியும், ஆனால் தேவ பிரசன்னத்தில் இருந்தவன் ஆசாரியன். ஆனால் ஜோஷுவா வார்த்தையை கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நான் மோசஸ் சொன்ன வார்த்தை கேட்டு நான் செஞ்சது போல உம்முடைய வார்த்தையும் கேட்டு செய்வேன்றான். ஜோஷுவா படித்து பார்த்தீங்களா, 1ஆம் 2ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுங்களாம் சொல்கிறாங்க, உங்கள் வார்த்தையை நாங்கள் ஜோஷுவாவுடைய சத்தத்துக்கு எப்படி மோசஸுடைய சத்தத்துக்கு எப்படி செவி சாய்ச்சோமோ அதே போல் உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய் பண்ணுறோம். எப்படிங்க செவி சாய்க்க முடியுது? நீங்கள் நினைக்காதீங்க, அபிஷேகம் என்ன பண்ணனா எல்லாரையும் மண்டியிட வைக்கும். ஆமென். அல்லேலூயா. 33 யாத்திராகமத்தில் 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவன் அங்கேயே உட்காந்துட்டாங்க பாருங்க. நீங்க தேவ சமூகத்தில் உட்காராத ஒன்று கூட பெற்றுக்கொள்ள முடியாது உங்களால. அது வாசனம் வந்திருக்கும் உங்களுக்கு பயங்கரமா, ஓ சூப்பர் வசனம், திறந்த வாசலை வச்சிருக்கிறார், ரொம்ப நல்ல வசனம், சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் சுகந்தரிக்க முடியாது. ஆனால் எப்போ சுகந்தரிக்க முடியும்னா நம்ம உட்காந்தா சுகந்தரிக்க முடியும். அந்த மனுஷன் மாறவே மாட்டார். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க உட்காந்து அந்த மனுஷனுக்கு முன்னாடி நின்னீங்கன்னா அந்த மனுஷன் சலாம் போடுவான். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரமாட்டான்னு சொன்னவன் என்ன பண்ணுவான், நான் வந்துடுறேமான்னுவான். ஆமென். அல்லேலூயா. இது முடியாதுன்னு சொன்னவன் என்ன பண்ண, நான் செய்கிறேங்கன்னுவான். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆசாரிய கொஞ்சம் பாஸ்டருக்கெல்லாம் ஒரு கெத்து இருக்கும் தெரியுமா, சீக்கிரமாக என்ன பண்ண மாட்டாங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னுவாங்க. அவங்க சீக்கிரம்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இறங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், எல்லாமே கரைச்சி குடிச்சுக்கிறாங்க. பைபிள் அடிக்கடிக்கு பேசி 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 எல்லாமே அவங்க கொஞ்ச நேரத்தில் அவங்கள என்ன பண்ண முடியாது, மசிய வைக்க முடியாது. ஆனால் அண்ணாயின்ட்டிக்கு மசிய வைக்கும். ஆமென். அபிஷேகம் கீழே சொல்கிறதெல்லாம் கேட்க வைக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஆமென். 1 hour ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கூட இருந்தவனுங்க தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த பார்த்துடா, நீ கூடயே இருந்தானுங்க சிஷர்லாம், பார்த்துடா 5 அப்பத்தை 2 மீனை. எல்லாரும் நினச்சாங்க ஏதோ ஏசப்பா பெட்டியில் வச்சு மீனை கொடுக்குறாரு, ஏதோ பெட்டியில் வச்சு அப்பத்தை கொடுக்குறாரு. ஏன்னா எவ்வளோ பேர், 5000 புருஷங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க, ஆனால் பக்கத்தில் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் கூட 12 சிஷர் யாருன்னா கூடவே இருந்தானுங்க, கூடவே பக்கத்தில் இருந்து பார்க்குறானுங்க. இவர் கையில் மட்டும்தான் பிட்டு பிட்டு கொடுக்குறாரு, அப்படி கண் கூட பார்க்குறான் அற்புதத்தை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, டே 1 hour ஜெபம் பண்ணுறா வீழ்ச்சி. அற்புதத்தை பார்த்த ஆளு தான், அதிசயங்களை பார்த்த ஆளு தான், ஆனால் 1 hour ஜெபம் பண்ண முடியாது. என்ன சொல்ல வரேன் தெரியுதா, 1 hour ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து 1 hour ஜெபம் பண்ணுங்க.
அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. அற்புதத்தை பார்த்த ஆள் தான் நீங்கள், அதிசயங்கள்லாம் பார்த்த ஆள் தான். ஆனால் 1 hour உங்களால் கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் பிஸி. அல்லேலூயா. அவன் எல்லாமே தூங்கிட்டானுங்க. எவ்வளோ வல்லமையை பார்த்தானுங்க, அபிஷேகத்தை பார்த்தானுங்க. ஆண்டவர் சொல்றார், 1 மணி நேரம் விழித்திருக்க முடியாதா எனக்காகன்றார். அப்போ 1 hour இந்த வருஷம் கொடுங்க ஆண்டவருக்கு. 1 hour என்ன பண்ண போறீங்க? எனக்கு அது கொடுங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது பிசாசு தலையை பிச்சுக்குவான், என்னடா பேசுகிறான்னு தெரியாது அவனுக்கு. அல்லேலூயா. ஆனால் தமிழில் பேசும்போது அவனுக்கு கொண்டாடுறமா தெரியும், எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பேசுவ அப்படியே. நீ ரொம்ப ஓவராக பண்ணாத, கொஞ்ச நேரத்தில் வாயை மாற்றிடணுமா. ஆனால் இங்கே அந்நிய பாஷையில் பேசும்போது ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. ஆமேன். அல்லேலூயா. அதனால் அந்நிய பாஷையில் உட்காருங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்போ தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்த ஜோஷுவா என்ன பண்ணிட்டானா, முன்னாடி போய் நிற்கிறான். எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நிர்மூலமாக்கப்படுது. ஆமேன். எல்லா லீடர்ஸ்லாம் போய் என்ன பண்ணுறானுங்க, போய் காலை வைக்கிறானுங்க. யோர்தான் குவையெல்லாம் நிற்கிது. ஆமேன். எரிகோக்கு முன்னாடி போய் நிற்கிறான். எரிகோ எல்லாமே என்ன பண்ண, துதியினால எல்லாம் எரிகோ கோட்டை என்ன பாருங்க. அபிஷேகம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், நீங்கள் சூழ்நிலையே பார்க்க மாட்டீங்க. அபிஷேகம் மட்டும், கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் சூழ்நிலையே பார்க்க மாட்டீங்க. நம்ம சொல்லுவோம்ல, வீடு கட்டுறதுக்கு பணம் வேணுங்க, இது செய்யறதுக்கு பணம் வேணுங்க, அது பணத்தையே பார்க்க மாட்டாங்க. அபிஷேகம் இருந்ததுன்னா, வார்த்தை வந்து அபிஷேகம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா கால் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடும். கால் எடுத்து வச்சா கண்ணு திறந்தா தானே கால் எடுத்து வைக்க முடியும். ஆமென். திறந்துட்டாருன்னு சொல்லி திறந்ததை பார்த்தா தாங்க கால் எடுத்து வைக்க முடியும். திறக்காத பார்க்காத கால் எடுத்து வைக்க முடியுமா? திறந்துட்டாருன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவர் உங்க ஆசீர்வாதத்தை திறந்துட்டாரு. இதை பார்க்கறதுக்கு தாங்க அபிஷேகம். ஆமென். ஆண்டவர் சொல்றார், தாவீது சொல்றான், என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கினார், அதனால நான் சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். அப்பதான் தாண்டறதுக்கே ஒரு பலன் வரும். ஆமென். அல்லது ஜோஷுவா பார்த்த ஒரு மனுஷன், ஜோஷுவா பார்க்கிறார், 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தாரு, ஒரு சேனையின் அதிபதி பார்க்கிறாரு, கண்ணு திறந்து பார்க்கிறாரு. அவர் கேட்கிறார், யாரு நீங்க? நான் சேனையின் அதிபதியா வந்திருக்கிறேன். கண்ணு பார்த்துச்சு, எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டாரு, அவர் தான் கோணலான வழியை செவையாக்குறாரு, எனக்கு ஈஸி, அவரே எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவாரு. ஒன்னே ஒன்று செய்யுங்கடா, துதிக்க மட்டும் பண்ணுங்கடா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் கண்ணெல்லாம் திறக்கணும்? பக்கத்தில் 1 hour மறந்துடாத. ஆமென். 1 hour நீங்க பண்ணலன்னா டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணது, வாசல் திறந்து தான் இருக்கும், உள்ளே போக முடியாது. அது திறந்துருக்கும், ஆனால் உள்ளே போக முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ ஒன்று, தடைகளை உடைக்கிறதுக்கு அபிஷேகம் தேவை. ஆனால் ஆயத்தம் இருந்தால் தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஜோஷுவா ஆயத்தமாக இருந்தார், அதனால தான் அவருக்கு முன்னாடி தடைகள் உடைக்கப்பட்டது. ஆனால் நான் சொன்னேன், வாசல் வந்து திறந்திருக்குன்னு நினைக்காதீங்க, மூடப்பட்டுரும் அப்படின்னு சொன்னேன் இல்லை? சரி, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மத்தேயு சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். அது ரகசிய வருகை குறித்து ஒரு அதிகாரம். பாருங்க, அந்த அதிகாரத்தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த 1 பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகளை பற்றி போட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு அதிகாரம். அதில் ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். பாருங்க, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா, மணவாளனுக்காக எதிர்கொண்டு போகிறதுக்கு, அவர் வருவார்ன்ற காத்திருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தீவெட்டிகளை பிடிச்சு கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மணவாளனுக்காக எதிர்கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களாம். யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறோம்? சபையில் இருக்கவங்க எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாருமே தீவெட்டியோடு தான். தீவெட்டின்னா என்னன்னா, ரட்சிப்பின் அனுபவம். ஆமேன். இப்போ எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். 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 இப்போ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாருமே வந்திருக்கிறோம். ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தோட எல்லாரும் வந்த ஆளு தான். ஆனால் இங்கே பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, 2 குரூப்பாக பிரிக்குது. சபையை 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. கன்னிகைகள்ன்றது என்ன தெரியுமா? சபை, மணவாட்டி சபை. இந்த 10 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. 2 குரூப் என்னன்னா, ஒரு குரூப் என்னன்னா 2 குரூப்பும் தீவெட்டி எடுத்துக்கிச்சு. ஆனால் ஒரு குரூப்பு கட்ட என்னதுன்னா எண்ணெய் இருக்குது,
ஒரு குறுக்கடை என்ன இல்லை. ஆனால் இவங்க எல்லாருமே யாரை பார்க்க வராங்கன்னா மணவாளனை பார்க்க வராங்க. இப்போ எல்லாருமே எங்கே வந்திருக்கிறோம்? சபைக்கு வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகத்தை பற்றி பேசின்னு இருக்கிறேன் நான். அபிஷேகம் தான் எண்ணெய் தான் அபிஷேகம். சரி, பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்த்த உடனே பைபிள் நான் சொல்லுதுன்னா வாசிங்க சிஸ்டர். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். பாருங்க, இப்போ இந்த 5 பேரை பார்த்து பைபிள் சொல்லுது இவங்களுக்கு எல்லாம் புத்தி கிடையாது. இவங்களுக்கு என்ன இல்லைன்னா கையில எண்ணெய் இல்லை. பாருங்க, சபைக்கு எண்ணெய் இல்லைன்னா புத்தி இல்லாதவங்க. நான் அடிக்கடிக்கு சொல்றது, இங்க நீங்க மேலே வரலன்னா கண்டிப்பா எங்க போயிடலாம்னா எங்க போயிடலாம்? அந்த சொல்ற அங்கேயே போயிடலாம். இங்க வந்தா மேலே ஆகணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இங்க மேலே வர வைக்கிறது என்னன்னா எண்ணெய் தான். இப்போ இந்த எண்ணெயை என்ன பண்ணுறாங்கன்னா 5 பேர் எடுத்துன்னு போகிறாங்க. 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? எடுக்கல. பாருங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. போயிட்டு மணவாளன் வரதுக்குன்னா அது கொஞ்சம் லேட் ஆகுது. என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. பாருங்க, மணவாளன் எப்போ வருவார்னு அவங்க தெரியல. எப்போ வேணாலும் வருவார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? மணவாளனை பார்க்க தான் ரட்சிப்பின் அனுபவம் இருக்குது. மணவாளனை பார்க்க வராங்க. பார்க்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பார்த்து கிண்டல் பண்ணுறது, எங்கே பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சின்னு இருக்கிறது, தலையை சொறிடுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க ஆராதனை கொட்டாவிலாம் வருதுங்க. அது எப்படி தான் வருதுன்னு தெரில. நல்லா கரெக்டாக கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து ஆன்றான். வீட்டு நல்லா போட்டு இருக்கிறோம், சவுண்ட் ஆகுது. அவனுக்கு எப்படி தான் கொட்டாய் வருதுன்னு தெரில. ஏன்னா ரட்சிப்பின் அனுபவம் இருக்குது அவனுக்கு. யாரை பார்க்க வந்தான்னா மணவாளனை பார்க்க வந்திருக்கிறான். ஆனால் அவன் தூங்குறான். நீங்கள் நினச்சிக்கூடாது நின்று தானே இருக்கிறான், கை தட்டுறானே. இல்லைங்க, ஆவிக்குரிய தூக்கம், ஆவிக்குரிய களைப்பு, சோம்பேறித்தனம் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. பாருங்க, அப்போ பார்க்க வராங்க. அவர் எப்போ வேணாலும் வருவார், எப்போ வேணாலும் அவருடைய பிரச்சனை இறங்கும், எப்போ வேணாலும் அவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். அந்த பேசுறது கூட அவனால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. சொல்கிறாங்க இன்னைக்கு மெசேஜ் எப்படி தெரியுமா, என்கிட்டயே பேசினாரு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணான்? அப்படியா அண்ணுவான். இவங்கெல்லாம் யாருன்னா புத்தி இல்லாதவங்க. எதுக்கு வரோம் எங்கே வரோம் தெரியவே இல்லை. பாருங்க, வந்திருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். பொங்கல் டோக்கன்லாம் வரப்போகுது. பொங்கல் டோக்கன் கொடுத்துட்டாங்க. பாஸ்டர், நான் சபைக்கு இங்கே தான் வரேன், எனக்கு கரும்பும் அரிசியும் கொடுன்னு சொன்னால் இங்கே வந்தால் நான் கொடுக்க முடியுமா? எங்கே போனோம்? அதே போல தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் சபையிலேருந்து தான் பரலோகம் என்ன பண்ணுது, கொடுக்குது. ஆனால் இங்கே வாங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் எப்போ கொடுப்பாரா தெரியாது. இவர் யாருன்னா எப்போ வேணாலும் கொடுப்பார். இவருக்கு ஸ்டார்டிங்லேயும் கொடுக்கலாம், முடிவு கொடுக்கலாம், எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கணும் பார்க்கறதுக்கு. ஆமென். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு சூப்பராக பாட்டெலாம் பாருங்க, காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன், நல்ல நல்ல பாட்டு. இந்த வார்த்தைலாம் நம்ம அப்படியே மனசுக்குள்ள, ஆண்டவரே இந்த வருஷம் என் காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாத, இனம் புரியாத உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்க பாருங்க. இப்போ இங்கே எடுத்துன்னு வந்தாங்களே, இங்கே எடுத்துலாம் வரவானாங்க. நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் மேலே தெரியாதையே உங்களுக்கே ஒரு அபிஷேகம் இறங்குங்க. உங்களுக்கு அபிஷேகம் இறங்கினே இருக்குங்க. அந்த மணவாளனை பார்க்கறதுக்கு வரைக்கும் உங்களுக்கு அபிஷேகம் நிறைவாக இருக்குங்க. இந்த அபிஷேகம் என்ன பண்ணுறது, நான் நிறைய பேர் சொல்கிறேன்ல, விஷயம்லாம் பார்த்தேன்னு சொல்கிறேன். விஷயம்லாம் பார்க்குறாங்களே, எப்படின்னா அபிஷேகம் இறங்க இறங்க கண்ணு திறக்கப்படுங்க, ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. சபைக்கு நல்லா ஆராதிக்கிறதுக்கு வர்றது, நல்லா துதிக்கிறதுக்கு வர. ஆனால் இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை பார்க்க தான் வந்தாங்க. ஆனால் எல்லாமே என்ன பண்ணிட்டானுங்க, எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாததுனால, எண்ணெய் இல்லைன்னா சொல்லுங்கள், எண்ணெய் இல்லைன்னா தூக்கம் வந்துடும். நீ தூங்குனா சபைக்கு, சபையில் நீ தூங்கணுன்னா நீ யோசிச்சுக்கோ, எண்ணெய் இல்லை உன் மேலே.
ஆமென். சபையில் வந்து உனக்கு என்ன எப்போ வருவார் அப்படின்னு உனக்கு மெசேஜ் போர் அடிச்சதுன்னா நீ தூங்குறன்னு அர்த்தம், எண்ணெய் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. சபைக்கு வந்து உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்து என்னடா எப்போ முடிப்பாங்கன்னா உனக்கு எண்ணெய் இல்லை. அப்போ எண்ணெய் இல்லைன்னா உடனே என்ன பண்ணணும்? எண்ணெய் பெற்றுக்கொள்ளணும். எண்ணெய் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசி ஆகணும் ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து தான் போவேன் ஆண்டவரே, உங்கள் பிரச்சனை என்னை தொடரணும் ஆண்டவரே. முழு கவனமும் எங்கே இருக்கணும்? அப்படியே டோரையே பார்த்துணும், அவரையே பார்த்து எப்போ வருவார் அப்படியே பார்த்துணும். இந்த 5 பேர் என்ன பண்ணா பார்த்துனே இருந்தான் பாருங்க, பார்த்துனே இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டாரு. 10ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கதவு திறந்திருக்கிற கதவு அடைக்கப்பட்டுச்சு. இப்ப எண்ணெய் இல்லாதவங்க என்ன பண்ணாங்க? பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். இப்போ இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு திறக்கணும் ஆண்டவரே, நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, நானும் ஞானஸ்தானத்து 20 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே, நானும் ஞானஸ்தானம் வச்சு ஆண்டவரே, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தோம், சபைக்கு தாங்க வர ஆண்டவரே, எப்படின்னா திறக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு வச்சிங்களேன், ஃப்ரெண்டு கிட்ட பேசினே இருக்கும்போது நீங்கள் ஃபோன் பண்ண டக்குன்னு எடுத்துடுறான் அவன். என்னடா எப்படிடா இருக்கிற? இல்லைடா உங்கள்கிட்ட பேசணும். அப்படியாடா பேசினே இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஃபோன் போடுறீங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் போட்டால் அவன் எடுக்கிறான். யாருங்க பேசுகிறீங்க? ஏய் என்ன தெரியலையாடா? தெரியலங்க எனக்கு. ஏங்க அந்த சபையில் ஒருத்தர் சொன்னாங்க, டச்சு போயிடுச்சு, டச்சு விட்டு போச்சு. அவனும் கேட்குறான், என்னடா என்ன தெரியலையா? எனக்கு தெரியாதுப்பா. யார் பேசுறது? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படி தான் பேசினான். என்ன தெரியலையா? குரலை மாறிடுச்சு, வயசாகிடுச்சு அவனுக்கு. நாங்கள் 25 வயசில் பார்த்தோம், இப்போ 2 பேருக்கும் வயசாகிடுச்சு. அவன் குரலை மாறிடுச்சு. என்ன தெரியலையா? தெரியலப்பா, சொல்லுப்பா நீ அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவன் சொல்கிறான், நான் சொன்னேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா தெரியாது. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்க, சர்ச்சைக்கு வரோம், ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டச்சு விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2 பேருக்குனால பேசுறதே கிடையாது பாருங்க. அதனால அவங்களுக்கு எவ்வளோதான் அபிஷேகம் அப்படி அனல் பறக்கனா கூட இவங்க அப்படியே நிற்பாங்க. எவன் இந்த கல்லை புரட்டுவான்ற மாதிரி இருக்கும், அப்படியே நிற்பாங்க. நாங்கள் அக்னியாக இறங்குது, எனக்கு ஒன்றுமே தெரியலையே. நாங்கள் ரொம்ப பயங்கர செய்திலாம் பயங்கர வெளிப்பாடாக இருக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலையே. ஒரே மாதிரி தான் அங்கே பாஸ்து கொடுத்தாரு. அப்போது என்னன்னா, ரொம்ப நாள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அல்லேலூயா. அதெல்லாம் இந்த வருஷம் மாற்றிடுங்க. ஆமென். இந்த 1 hour நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் மாறும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் 1 hour கொடுக்கலன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவரே இந்த வருஷம் நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, திறந்த வாசலில் கொடுத்தீங்க, ஒரு வாசலில் கூட பிரவேசிக்கல ஆண்டவரே, எந்த மனுஷங்கிட்ட போனாலும் தயவும் வரல, எங்கேருந்தும் எதுவும் வரல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லின்னு இருப்பீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 3 நாள் பிரேயர் வந்துடும். 3 நாள் பிரேயர் வரையும் அதுக்கப்புறம் உங்களுக்கே சரி இந்த வருஷம் தான் போச்சு, அடுத்த வருஷம் தான் பார்க்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவீங்க. நான் சொல்கிறேன், வாக்கு தத்தங்களை சுதந்தரித்து கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நாங்கள் எளிதாய் சுதந்தரிப்போம். அல்லேலூயா. கண்ணு பார்த்துச்சுன்னு எளிதாய் சுதந்தரிப்பீங்க. காலேப் சொல்கிறான், நான் இப்போ எத்தனை வயசு நேரமா 80 வயசு, ஆனால் அந்த மலை நாட்டை கொடுன்றான். அல்லேலூயா. பாருங்க, சுதந்தரிக்கிறவனுக்கு என்ன தேவை தெரியுமா? வாக்குத்தத்தம் மட்டும் இல்லை, அனாயிண்டிங் தேவைங்க. அனாயிண்டிங் வந்துச்சுன்னா நீங்கள் சுதந்தரிப்பீங்க. ஆமென். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, பணம்லாம் தூக்கி போடுங்க, குப்பைங்க, அதெல்லாம் பணம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க.
நான் பார்த்துடுங்க, பணம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்தாருன்னா பணம் வரங்க. ஆண்டவர் மட்டும் கூட இருந்தாருன்னா பணம் வரும். ஆண்டவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா வசனம் சொல்றது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். நான் பார்த்துட்டேங்க, இந்த வருஷம் எத்தனை வருஷம் ஊழியத்தில் நான் ஆண்டு பார்த்துட்டேன். கத்தரை கனம் பண்ணும். பணம் நிறைய பேர் பணத்தை கொடுத்து, பாஸ்டர் நீங்கள் வாங்க பாஸ்டர்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் வரலன்றேன். பணத்தெல்லாம் கொடுத்துலாம் நான் அபிஷேகத்தெல்லாம் விற்கிறதுக்கெல்லாம் முடியாது. நீ ஒன்றா வான்னுவேன், நீங்கள் வாங்க. ஒருத்தர் ஸ்லோனில் கூப்பிட்றாங்க, பாஸ்டர் வர முடியுமா பாஸ்டர், கொஞ்சம் கதைக்கணும் பாஸ்டர், வாங்க பாஸ்டர். நான் வர முடியாது, நீங்கள் இங்கே கதைக்கிறது, இங்கே வாங்க. வரலாம் முடியாது. அதில் நன்மையும் கிருபையும் அபிஷேகத்துக்கு பின்னாடி ஓடியாரோம். ஆமென். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இந்த வருஷம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் இது வாக்காக எடுத்துங்க. 1 hour அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் மாறலையே மாறுங்க, எதெல்லாம் பிச்சின்னு வரலையே பிச்சின்னு வரங்க. ஆமென். அல்லேலூயா. முடியாதுலாம் முடியும். வசனம் சொல்லு, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்னாடி வெங்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். அது எப்படிப்பட்ட வெங்கல கதவாக இருந்தாலும் அபிஷேகத்துக்கு முன்னாடி அது நிர்மூலமாக்கப்படும். ஆமேன். ஜோஷுவா தேவ பிரசன்னத்தில் இருந்தான். அவனுக்கு முன்னாடி பெரிய எரிகோ உடைஞ்சது, யோர்தான் குவியலான்னு நினைச்சு. ஆமேன். ஜோஷுவாவுக்கு நின்னா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானுக்கு அதை விட பயங்கரமா நிற்குங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணோம்? 5 கன்னிகை போல இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் எப்படி புத்தியுள்ள கன்னிகையெல்லாம் இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. வரும்போது தேவனுக்காக அப்படியே வரணும். ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாமே, இந்த வாரம் ஓட்டுனதே நீங்கள் தான் ஆண்டவரே. ஆமேன். இந்த வாரம் பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை யார் கொடுக்குறது? அவர் தான் கொடுக்குறாரு. ஆண்டவரை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு வந்து நின்று ஆராதிக்கும் போது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பாட்டிலே என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் அபிஷேகத்தை நிறைய ஆரம்பிச்சிடுவீங்க. அல்லேலூயா. உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும். உங்கள் பாத்திரம் நிறைய போகும்போது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சாதிக்க போகிறேன்டா, இந்த வாரம் சாதிக்க போகிறேன்டா அப்படின்னு நினச்சினே வெளியே போவீங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுன்னா, நான் உன்னை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவாய். அந்த காண்டாமிருகத்தின் வல்லமை வரும்போதே உங்களுக்கு சாதிக்கணும்னு உங்களுக்கு தோணும். ஆமேன். ஆனால் புது புது அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்குறார். நேற்று கொடுத்தது போல் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு கொடுக்குறது போல் நாளைக்கு இல்லை, புது புது அபிஷேகத்தை கொடுக்குறார். அதனால் இந்த வருஷத்தில் ஒரு நம்பிக்கையோடு வாங்க. ஆமேன். அல்லேலூயா. நான் எண்ணெய் குறைய போகிறது கிடையாது, எண்ணெய் நிறைஞ்சு வழிய போகுது. ஆமேன். எந்த அளவுக்கு எண்ணெய் நிறைஞ்சு வழியுதோ அந்த அளவுக்கு சுதந்திரம் அதிகமாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று, தடைகளை உடைக்கிறதுக்கு அபிஷேகம் தேவை. ஆமேன். ஆயத்தம் இல்லாத அபிஷேகம் வராது. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய சோம்பேறி தனத்தை எடுத்துடணும். இல்லை அப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னா கதவு மூடப்பட்டுரும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் துதிக்கலாமே. எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. இந்த வருஷத்தை ஆண்டவரே துதியின் வாசல் சபைக்கு ஆண்டவரே நீங்கள் இதோ நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்னாடி எப்பொழுதும் வாசல் திறந்திருக்கும்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே எப்பொழுதும் திறந்திருக்க முடியாது. நாங்கள் எங்கே போனாலும் ஆண்டவரே, நாங்கள் தயவு தேடி போனால் தயவு எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போனால் ஆசீர்வாதம் எங்களுக்கு கைக்கூடி வரணும்ப்பா. எல்லாமே எங்களுக்கு திறந்திருக்கிறதுக்கு ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தமாய் ஆண்டவரே நாங்கள் இருந்து கடந்து போக உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, ஆண்டவர் ஒரு நாளும் எங்கள் ஆவிக்குரிய சோம்பேறி தனத்துக்குள்ள நாங்கள் இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் ஆண்டவரே ஆவிக்குரிய சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் 10 கன்னிகையில் அந்த 5 கன்னிகை சோம்பேறி தனத்தில் இருந்தாங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே 5 கன்னிகை ஆண்டவரே எப்போ மணவாளன் வருவாருன்ற அந்த ஒரு நினைப்போடு இருந்தாங்கப்பா. அவங்களுக்கு ஆயில் இருந்தது ஆண்டவரே. மணவாளன் வரும்போது அவங்களுக்கு கதவு திறக்கப்பட்டது. ஆண்டவரே, எப்போ வேணாலும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படும் சொல்லி எப்பொழுதும் நாங்கள் ஆயிலோடு இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் சுகந்தரிக்கிறது இல்லை, எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் சுகந்தரிக்கிறதுக்கு எங்களுக்கு அபிஷேகம் தேவை ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல
நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது உங்களோட நாங்கள் ரகசியங்களை பேசுகிறோன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ரகசியங்களை ஆண்டவரை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர். ஆண்டவரே, எங்களுடைய சத்துருக்கள் பேரு ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறவர். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களோடு நடக்க 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 அபிஷேகம் மட்டும் எங்கள் மேலே இறங்குறது இல்லை ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுடைய ஆண்டவரே அவன் தந்திரங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்துவீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என் கிருபை பாராட்டுங்க. எல்லாரும் கண்களையும் மூடி கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் 1 hour அந்நிய பாஷை பேசுறதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஆயத்தம் இல்லாத நாங்கள் எந்த வாசலுக்கு முன்னாடி போயிருந்தாலும், எந்த மனுஷன் தயவு பாராட்டுறான்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி போய் நின்றாலும், ஆண்டவர் நாங்கள் அபிஷேகத்தில் நிறைஞ்சு போய் நின்னால்தான் அவன் தயவை பாராட்டுவான்ப்பா. அவன் ஆண்டவரே, அவன் எங்கள் அபிஷேகத்தை, எங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அவன் தலையாட்ட வைக்கும். ஆண்டவரே, எங்களுக்காக பேச வைக்கும்பா, எங்களுக்காக உதவி கரத்தை எழுப்போம்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் அபிஷேகத்தில் நிறைஞ்சு போக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய சோம்பேறி தானோ எங்களுக்குள்ள இருந்து அதை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, எங்கள் ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே அந்த சோம்பேறி தனத்தை எங்களிடத்திலிருந்து வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த நாட்களில் சுகந்தரிக்கிறதுக்கு உங்க சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு நீங்க எப்போ ஆண்டவரே எங்க கிட்ட பேசுவீங்கன்னு சொல்லி எப்போதும் நாங்க ஆயத்தமா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபை பாராட்டுங்க. அந்த ஒவ்வொருத்தருக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷமே ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வருஷம் சொன்னீங்களே, எல்லாவற்றையும் சுகந்தரிக்கிறதுக்கு பிள்ளைகளை கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை பெருகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நிலரசேன்னு சொல்லு. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாதே. இப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.